ஹலோ ஆல், வெல்கம் டு செல்லம்மா வீடு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லன்ச் மெனு, மட்டன் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியானது, அதே சமயத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கறி வந்து ஃபஸ்ட்டே குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் குழம்பு செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 2 பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ 1 அதை உடச்சி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சிட்டிகை சும்மா ரொவோண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதுதான் தாளிக்கிறதுக்கு. ஏலக்காய் சேர்க்காதீங்க. கறி குழம்பு நீங்கள் சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் கறி குழம்பு செய்யக்குள்ளே ஏலக்காய் சேர்க்காதீங்க. இப்போ வந்து வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் இதில் சேர்த்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் 2-3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி பழம் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் குழம்புக்கு தனியாக நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2.5 டேபிள் ஸ்பூன். அப்படி குழம்பு மிளகாய் இல்லாதவங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள். அந்த காரத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் என்றதை பொறுத்து கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வதக்கி கொடுத்துட்டு மஞ்சள்தூள், நான் சொன்ன மாதிரி குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. கறி ஆட் பண்ணிக்கோங்க. கறி வந்து நம்ம வேக வச்ச தண்ணியோடையே கறி அந்த குழம்பு வச்சிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணாதீங்க. இதில் வந்து தேங்காய் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/4 மூடி தேங்காய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி அதை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா கொதி வரணும். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சுன்னா கருவேப்பிலை போட்டு குழம்ப இறக்கிடலாம். குழம்பு ரெடி. இப்போது ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரைக்கு வந்து இதுலேருந்தே ஒரு 2 பீஸ் மட்டன் எடுத்திருக்கேன் குழம்புலேருந்தே, ஏன்னா அது அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப் தான் நான் சொல்கிறது எல்லாமே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் வாசத்துக்கு. நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல வதங்கி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம குழம்புலேருந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கறி மட்டன், அதை இதில் சேர்த்து வதக்கிக்கணும். தனியாத்தூள் சேர்த்துட்டேன். இது வந்து ஜீரகத்தூள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கறி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த குழம்பு. அப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா மசாலா இருக்குது இல்லையா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது காரம் எதுவுமே இருக்காது. இப்போ உப்பு சேர்த்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரம் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லைனா பெப்பர், நான் பெப்பர் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அது உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, நல்ல ஜீரணம் ஆகும். இது ஒரு பெப்பர் ஃப்ரை டேஸ்ட்டில் வரும். ஆனால் இது பெப்பர் ஃப்ரை கிடையாது. அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டன் ஃப்ரை. இப்போ தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துட்டு
கொஞ்சம் வதக்கி கொடுத்துட வேண்டியது தான். நம்மளுடைய மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது 2 டிஷ்ஷுமே ரொம்ப ஈஸி. ஒரு கம்ப்ளீட் லன்ச் அப்படின்னு சொல்லக்குள்ள நிறைய பேர் வீட்டில் ரசம் மோர் வைப்பாங்க. இப்போ கறி குழம்பு நான்வெஜ்னால் ரசம் வச்சுட்டு ஒரு எக்கு அந்த மாதிரி சேர்த்துப்பாங்க. நான் ஆம்லெட் சேர்த்துக்க ரசம் வைக்கலை நான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இதை சர்வ் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம்